பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அருமையானவர்களே, சங்கீதம் 32:8 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார் என்று. அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு போதனை, நமக்கு ஒரு வழிகாட்டுதல் என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. அதை தான் நாம் சார்ந்திருக்கிறோம், அதை தான் நம்பியிருக்கிறோம். முக்கியமான விஷயம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம முழுமையாக நம்ப வேண்டியவர் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய தேவனை நாம் நம்பித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அந்த நம்பிக்கையான வாழ்க்கை தான் நம்மை தொடர்ந்து இந்த பயணத்தில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இன்று பார்க்கிறோம், இந்த திருமணம் என்கிற நிலை வருகிற பொழுது அநேகர் கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க, ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்க, நம்பி தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, நம்பித்தான் சபைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க, அவர் தான் என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார் என்றெல்லாம் ரொம்ப விசுவாசம் அறிக்கையாக பேசுகிறாங்க. ஆனால் திருமணம்னு வரும்போது பாருங்க, சுத்தமாக தங்களுடைய மாம்சத்தின் முடிவையே முன்னிறுத்துவதை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அப்படி நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒருத்தர் கையில் கொடுத்து என்னை நல்லபடியாக நடத்துவாருங்கிற நம்பிக்கை இல்லாத நமக்கு பரலோக ராஜ்யத்தில் மட்டும் காணாத ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக போய் இருக்க முடியும் நம்புறீங்களே, அது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலையே. கண்ணில் காண்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு சிறப்பாக அமைச்சு தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கண்ணை மூடி கர்த்தர் ஆண்டவர் இப்படி சுத்தத்தின்படி என்னை நடத்துங்க, நீங்கள் யார் என்ன செய்கிறீங்களோ ரைட்டு, நான் என்ன வேணான்னு சொல்ல மாட்டேன், எனக்கானதை கர்த்தர் செய்வார், அவர் பேசுவார்னு நம்பிக்கையாக இருக்க முடியாத ஒரு நபரை எந்த விதத்தில் நீங்களும் நானும் நம்ப முடியும் அவங்க ராஜ்யத்துக்கு மாத்திரம் போயிடுவாங்கன்னு? எனக்கு என்னமோ அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த ஒரு வாழ்க்கையை கூட நம்பி கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்னு நம்பிக்கை இல்லாதவங்க பரலோக ராஜ்யத்தில் போய் அப்படியே கிரீடத்தோடு இருப்பேன், முத்தோடு இருப்பேன், அதோடு இருப்பேன், இந்த கதையெல்லாம் தயவு செய்து மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கான துணை அவர் வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கான துணை என்பது நீங்கள் பார்க்கிற விதமாக அவுட்லைன் அல்ல. திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு முறையும் நான் வீடியோவில் பேசும்போது சொல்லுகிறேன், நிறைய பேர் அவுட்லைனை உங்களுக்கு சமமாக நினைக்கிறீங்க. இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாற்றமாக தான் இருக்கும். ஜாடிக்கு மூடி மாறுதலாக தான் இருக்கும். நீங்கள் க்ளவுஸ் எடுத்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டும் வேறு, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் அதுக்கு ஜோடி இல்லையா? ஷர்ட்டுக்கு பேண்ட்டு ஜோடிங்கிறனால ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வேளை நல்லா வசதி வாய்ப்பு கலராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஜோடி எங்கே இருக்குங்கிறது கடவுளுக்கு தெரியும். அது இருதயத்தை சார்ந்தது. அது கருப்பாக கூட இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அருமையானவர்களே, நீங்கள் நானும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறையான வாழ்க்கை. இந்த ஒரு முறையான வாழ்க்கையில் அது இதுன்னு பேசி பெரிய சாதிச்சிட்டோன்ட்டு 36 வயசு 38 வயசு 40 வயசுலையும் கல்யாணம் பண்ணி கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க செஞ்சாருன்னு சொல்லி தயவு செய்து கடவுளுடைய நாமத்தை தூசிக்காதீங்க. என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அதினதின் காலத்தில் அதுதான் நேர்த்தியாய் செய்கிறது என்று ஆண்டவருக்கு பேர். காலம் கடந்து செய்கிறது ஆண்டவர் அல்ல. நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் காலம் கடந்து செய்கிறது ஆண்டவர் அல்ல. ஈசாக்கு 40 வயசில் திருமணம் ஆனிச்சே அப்படின்னு சொன்னால் அது ஆபிரகாமுடைய தப்பு. அதே ரெபேக்கா இருந்தா ஏன் 30 வயசில் அனுப்பிச்சிருக்கலாம், 28 வயசில் அனுப்பிச்சிருக்கலாம். அந்த எலியேசரை அனுப்பிச்சிருந்தா எப்போவோ திருமணம் முடிஞ்சிருக்கும். அருமையானவர்களே, அந்த காலகட்டங்களும் அதுவும் வேறு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய ஆயுசு காலம் கூட. அவங்க 40 வயசில் திருமணம் பண்ணியிருந்தாலும் அவங்க ஆயுசு நாள் கூட. ஆனால் நான் வாழ்கிற இந்த காலகட்டங்களில் தயவு செய்து உங்களுடைய வயதை நீங்கள் கணக்கில் வைத்து வாழுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனசு பழகுங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டு தான். நீங்கள் எப்பேற்பட்ட தேவதூதரையே மாப்பிள்ளையாவோ அல்லது தேவதூரே பொண்ணாவோ உங்களுக்கு வந்தாலும் வாழ்க்கைன்னு வருகின்ற போது முரண்பாடு கட்டாயமாக வரும். அதை சரி செய்யவும் அதை நேர்படுத்தவும் தான் வாழ்க்கை என்பதை வேதம் கற்றுத்தருகிறது. நாம் அருமையாய் வாழ்வதற்கு நமக்கு வேதாகம் இருக்கிறது, வழிநடத்துவதற்கு வேத பகுதி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நம்பி கர்த்தரை நம்பி வாழ்க்கை இருங்க. கர்த்தர் சித்தத்தை நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற நபராக இருந்தால் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சுல வச்சுங்க. உங்கள் வாயால் யாரையும் வேணான்னு சொல்லாதீங்க. எல்லாம் கர்த்தர் சித்தம், எனக்கு என்னவோ அதை கர்த்தர் செய்யட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் எத்தனை பேர் தடை பண்ணாலும் அது உங்களுக்கு வாய்க்கும். உங்களுக்கு ஏற்றது இல்லைன்னா எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு வராது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா நினைவில் வச்சுங்க, நீங்கள் உங்கள் வாயால் வேணும் வேணாங்கிற தீர்மானத்தை நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா தேவ சித்தம் மாறும். நீங்கள் ஆண்டவர் நமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் செய்ய, நான் எதையுமே வேண்டான்னு சொல்கிறது இல்லைங்கிற தெளிவான முடிவில் நீங்கள் இருப்பீர்களானால் அதை மீறி உங்களுக்கு கர்த்தர் பொல்லாங்கானதை தரமாட்டார். அப்படி ஒன்று வருதுன்னா அது கடவுள் சித்தம். அதுதான் உங்கள் வாழ்க்கை பகுதியின் முடிவெடுத்து தொடர்ந்து இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக கடந்து போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து குழந்தைகள் பாக்கியம் வாழ்க்கை என்று ஆசீர்வாதமாக இருக்கும். தயவு செய்து வாழ்க்கையில் கோட்டை விட்டுறாதீங்க. இப்படிப்பட்டமான தவறான மனநிலையிலிருந்து கர்த்தர் சித்தம்னு காத்திருந்து காலத்தை ஓட்டுற உங்களுக்கு ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தயவு செய்து நம்பாதீங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை அன்பாக எடுத்துக்கொள்ளுங்க.
உங்கள் மேல் விருப்பமும் பிரியமும் கொண்டு தான் அந்த வார்த்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது இந்த திருமணத்தில் பிடிவாதமான நபர்கள் இருப்பாங்கன்னா தயவு செய்து இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் பேச மாட்டேங்க, பேசுகிற என் வார்த்தையாவது அனுப்பி வைங்க. பிரயோஜனப்படட்டும், ஆண்டவர் கிரியை செய்யட்டும், அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நம்ம அடுத்த பேரில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.